ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் பீஸு. இதை தான் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போது எப்படி வந்து கட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் லைனிங் கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்கேலு, மார்கர், டேப்பு, சிசர் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து கை தான் கட் பண்ண போகிறேன், ஓகேவா? இப்போ கைக்கு வந்து நம்ம கிளாத்தை 4ஆக மடித்து போட்டுக்கணும். ஸோ கரைப்பாகம் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இதுதான் கரைப்பக்கம். இது வந்து ஏற்கனவே ரெண்டாக மடித்து போட்டிருக்கிறேன் நான். அதை வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளோசிங் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க கிளாத்தை. இப்போ கீழே வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து ஈவனாக இல்லாமல் இருக்குது. அதனால நான் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கிறேன். இப்போது அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து கிளாத் வந்து அடித்து திருப்புறதுக்காக, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ளவுஸோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா 10.25 இன்ச்சு. நான் வந்து 10.5 இன்ச் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 10.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து கீழே அந்த ஆம்கோல் இறக்கம் வந்து 3 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் கீழ்கை சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு. நான் வந்து ஏற்கனவே அளவு ப்ளவுஸில் வந்து அளவெலாம் எடுத்து தனியாக மார்க் பண்ணி எழுதி வச்சுருக்கிறேன். அதிலேருந்து பார்த்து தான் இப்போ மார்க் பண்ணுறேன். இப்போ ஆம்கோல் சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 8.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி இது ரெண்டுத்தையும் இப்போது ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சுற்றளவு மார்க் பண்ணலே அதையும், கீழ்கை சுற்றளவு மார்க் பண்ணலே அதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது அந்த கையினுடைய வளைவு வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம உள்குழி, ஆம்கோல் உள்குழி வெட்டுவோம் இல்லையா கைக்கு, அதையும் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கலாம். இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்கோல் அளவு வந்து 8.25 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதில் வந்து அந்த 2 இதுவுமே அந்த ஒரு லைனில் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே மட்டும் பஃப் வர்ற மாதிரியான ஸ்லீவ். ஸோ அதனால மேலே வந்து அந்த கரெக்டான நம்ம கை அளவு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து ஒரு 3 இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே மார்க் பண்ணி இந்த பெல்ட் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இதில் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் மேலே இந்த மாதிரி வரைஞ்சி இந்த மாதிரி அந்த பெல்ட்டில் வந்து இந்த வளைவில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இது வந்து மேலே மட்டும் பஃப் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்லீவ். கீழே வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இதுவும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், வேணும்னா போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா எனக்கு பஃப் வந்து தெரியணும், நல்லா தூக்கிட்டு இருக்கணும் பஃப் வந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4 இன்ச் கூட விட்டுக்கலாம் நீங்கள் மேலே உள்ள ஹைட்டு வந்து. இது வந்து தெரியும், பஃப் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும், நான் வந்து ஒரு 3 இன்ச் விட்டுக்கிறேன். நீங்கள் இல்லை எனக்கு நல்லாவே தெரியணுன்னா ஒரு 4 இன்ச் விட்டுக்கோங்க, ஓகேவா? அந்த ஹைட்டு. இப்போ வந்து நம்ம கரெக்டான அளவுகளில் அந்த சென்டர்லலாம் இந்த மாதிரி குட்டியாக நாச்சு போட்டுக்கோங்க. கீழே அந்த சரியாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம லைன் வரைஞ்சோம் இல்லையா, அந்த பிசுறுலாம் ஈவனாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த கிளாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வரைஞ்சதை. இப்போது 2ஆக விரிச்சுக்கோங்க. நம்ம அந்த உள்குழி வெட்டினோம் இல்லையா, அதையும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி 2ஆக விரித்து வச்சுட்டு தான் கட் பண்ணணும். 4ஆக மடக்கி போட்டே கட் பண்ணிங்கன்னா 2 பக்கமும் சேர்ந்து கட் ஆகிடும். ஸோ கட் பண்ணிவிட்டு இதையும் குட்டியாக நாச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் பக்கத்துக்கு மட்டும்தான் வரணும். ஸோ இப்போ வந்து கை வந்து வரைஞ்சி முடிச்சாச்சு, கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் பீஸ் வந்து வரையலாம். இப்போது அதே கீழே வந்து நான் அந்த ஈவனாக இருக்கிறதுக்காக கோடு வரைஞ்சிருக்கிறேன், ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக விட்டு. இப்போது அதுக்கு மேலே ஒரு 1.5 இன்ச் வந்து கீழே மடித்து அடிக்கிறதுக்காக, பேக் பீஸில் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நார்மலாக ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து கீழே வந்து
எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து தான் மடித்து அடிப்பேன். நான் இதில் வந்து அதிலே அப்படியே அடித்து மடித்து அடிச்சுக்கிறேன். 1.5 இன்ச் வந்து அதிலே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்குறேன் மடித்து அடிக்கிறதுக்காக. இப்போது அதுக்கு மேலே அந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே வச்சு ப்ளவுஸுடைய ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 14.5 இன்ச். ஓகேவா, 14.5 இன்ச் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போது அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஷோல்ட்ரு நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த தையலுக்காக. இப்போ கழுத்தினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சு. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் இந்த கழுத்து வந்து விரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக கீழே வந்து 3.25 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா அந்த கழுத்து வந்து கரெக்டாக இருக்கும். டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ கழுத்து இறக்கம் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா, இது வந்து நான் தையலுக்காக எதுவுமே விடலை. கழுத்து இவங்க 3 இன்ச்சு தான் இவங்களுடைய கரெக்டான அளவு. நான் 3 இன்ச் வச்சுருக்கிறேன். தையலுக்கு விடுறதா இருந்தால் நம்ம 2.25 இன்ச்சு வைக்கணும். அடித்து திருப்பும்போது 3 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். ஏன்னா நான் வந்து இந்த நெக் பீஸ் வந்து கட் பண்ணலை, நான் அப்படியே வரைஞ்சி அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கிறேன் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா தட்டினோன்னா அது இன்னொரு பக்கமும் பதியும். ஸோ அந்த நம்ம வரைஞ்சதுக்கு மேலேயே தான் நான் தையல் போட போகிறேன். அதனால் எனக்கு வந்து தையலுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா விடலை. ஷோல்டருக்கு மட்டும் தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக விடுறேன். ஸோ ஷோல்டருக்கு வந்து 2.5 இன்ச்சு நான் வந்து 2.25 இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஓகேவா, அதே அளவை வச்சு நம்ம கீழே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கழுத்து வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் வச்சு அளவு வந்து பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டில் இருந்தே பாருங்கள். ஏன்னா கீழே வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி கிராஸாக கோடு வரைஞ்சிருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அளவு வந்து வேறு மாதிரி வரும். ஸோ அந்த ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் அளவு. ஓகேவா, இந்த கோட்டிலேருந்து பார்க்காதீங்க, அந்த ஃபஸ்ட்லேருந்தே பார்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போது ஆம்கோல் இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 5.25 நான் 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அப்போது நம்ம வந்து தைக்கும்போது கரெக்டாக 5.25க்கு வந்துடும். இப்போ அந்த கார்னரில் ஒரு 1 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ உடம்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 20.5 இன்ச் இருக்குது. 20.5 இன்ச்சு. ஸோ அதை இப்படி வந்து டேப்பு அதில் 2ஆக வச்சு பார்த்தோன்னா 10.25 இன்ச்சு வரும். ஸோ உடம்பு சுற்றளவு வந்து 10.25 இன்ச்சு. 1.5 இன்ச் வந்து நான் தையலுக்காக எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கிறேன். இப்போது இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச் இருந்தது. ஸோ 16ல் பாதி 8 இன்ச்சு. நம்ம கீழே டாட் பிடிப்போம் இல்லையா 2 பக்கமும் சைடில், ஸோ அதுக்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக. இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுடைய அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதை தான் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த ஆம்கோல் வளைவு இருக்குல்லையே அதையும் வரைஞ்சிக்கலாம். லைட்டாக அந்த வளைவில் மட்டும் ஒரு வளைவு லைட்டாக அந்த கர்வ் மாதிரி, அவ்வளோதான் முடிஞ்சது. பேக் பீஸ் வந்து இவ்வளோ தான், சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக ப்ளவுஸ் வந்து பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி தான். இப்போ அந்த கீழே உள்ள அந்த பிசரெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக கோடு போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து கழுத்து வந்து கட் பண்ணலை. ஓகேவா, நான் வந்து மேலே தான் கட் பண்ணுறேன். நான் கழுத்து கட் பண்ணலை. அந்த நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதுலேயே தான் நான் வந்து ஸ்டிச் போடுவேன். அதனால் நான் வந்து கழுத்து கட் பண்ணலை. இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து பார்த்திங்கன்னா கோணலாகவும் வராது. கரெக்டாக நம்ம எப்படி வரைஞ்சிருக்கிறோமோ அது மேலேயே தான் தையல் போட போகிறோம். அந்த வரைஞ்சதும் நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும் கழுத்து. கழுத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக தையல் கொடுக்க வேண்டாம், தையலுக்கு வந்து விட வேண்டாம். நம்ம கரெக்டான அளவுலேயே போட்டு, ஏன்னா அது மேலேயே தான் அடித்து திருப்புறோம் இல்லையா, அதனால். இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து மார்க் பண்ணணுமோ அடையாளப்படுத்தணுமோ அங்கெல்லாம் அடையாளப்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி அடையாளப்படுத்திட்டு விட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இது வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் வந்து ஒரு சில பேர் பேக் ஓப்பன் கேட்பாங்க, ஒரு சில பேர் ஃப்ரண்ட் ஓப்பன் கேட்பாங்க. நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஓப்பன் தான். ஸோ அதனால் ஓப்பன் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து கட் பண்ணும்போது ஓப்பன் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிறேன்.
இது 2 பக்கமும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 2 பீஸாக தான் வரும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பேக் பீஸை அப்படியே போட்டு நம்ம சுற்றிர வரைஞ்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் வந்து நம்ம டாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பட்டிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே இந்த பேக் பீஸை வந்து போட்டு சுற்றிர நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எங்கெல்லாம் மார்க் பண்ணணுமோ மார்க் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ஓகே, இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம பேக் பீஸை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களுடைய ஃப்ரண்ட் பீஸ்லேயும் எந்த அளவு இருக்கோ அதுதான் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து இடுப்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். மேலே கீழே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக. ஓகே, இப்போ வந்து கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் நம்ம அதில் மார்க் பண்ணோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் 3 இன்ச்சு. கீழே வந்து 3.25 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் வரைஞ்சிக்கிறேன். முன்கழுத்து இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் வைக்கிறேன். இவங்க கொஞ்சம் இறக்கமாக கேட்டாங்க. ஸோ அதனால் நான் 7 இன்ச் வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி லைன் வரைஞ்சிக்கலாம். இதையுமே நான் வந்து கட் பண்ணல, கரெக்டான அளவு தான். இது மேலேயே தான் நான் வந்து தையல் போட போகிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போது சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக அந்த பேக் பீஸில் உள்ள வளைவு. நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி அந்த வளைவில் மட்டும் உள்ளே தள்ளி அந்த உள்குழி சொல்லணும் இல்லையா, அது இந்த வளைவில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி உள்ளே தள்ளி வரைச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதான் வந்து சென்டர், அந்த ஆம்கோலுடைய கார்னர். இப்போது இதில் வந்து கீழே அந்த கழுத்து வரைஞ்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவு இருக்கோ 4.25 இருந்தது, நான் வந்து அதே அளவை கீழேயும் வச்சு மார்க் பண்ணி இப்போ 2த்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த ஷோல்டர் சென்டர் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கெலாம் சென்டரை மார்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் மார்க் பண்ணிவிட்டு இவங்களுடைய பாயிண்ட் அந்த டாட் பிடிப்போம் இல்லையா, டாட் பாயிண்ட் வந்து எவ்வளோ தூரம் வருமோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணுறேன். சென்டர் இந்த டாட் பிடிக்கிறது வந்து 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். 9.5 10 இன்ச்சு கொஞ்சம் கீழே தள்ளி 10 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் 9.5 10க்குள்ளே தான் வரும் எல்லாத்துக்குமே டாட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து நான் 10 இன்ச் வச்சுருக்கேன். கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் அந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 1 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு தான் வந்து நம்ம அந்த மார்க் பண்ணி அந்த சென்டர் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து லைட்டாக இந்த மாதிரி வளைச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கீழே கொண்டு போயிருங்க. ஸோ இதே அந்த 1 இன்ச்சை வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடும் நம்ம வந்து வைக்கலாம், தேவைப்படாது ஆனால் எல்லாத்துக்குமே. ஸோ ஒரு சைடு வச்சாலே போதுமானது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னா 1.25 இன்ச்சுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே நம்ம ஆம்கோல் சைடு வந்து 3வது டாட் பிடிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாட் பிடிச்சதுக்கு கிளாத் வந்து டாட் பிடிச்சது ஒரு 1/4 இன்ச்சு, அதுக்கப்புறம் அந்த 2 பீஸே இப்போ நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அது 2த்தையும் ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3/4 இன்ச்சு வந்து நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். கீழேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச்சு அந்த டாட் 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அது அப்புறம் நம்ம அந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் 1.5 இன்ச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த சைடு வந்து மார்க் பண்ணி 2த்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி தூர எடுத்துருவோம். ஸோ அந்த 1 இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் அந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி தூரம் எடுத்துருவோம். ஸோ அப்போது நம்ம அப்படியே எக்ஸ்ட்ராவாக விடாமல் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து
கிளாத் வந்து ஜாயின் பண்ணும்போது கம்மியாக வரும், ஸோ பத்தாது. அதனால் நம்ம இந்த மாதிரி தையலுக்கு அந்த கட் பண்ணுற பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக இந்த சைடில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இவங்களுடைய அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா சேம் கீழே வந்து இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அதனால் நான் வந்து அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இந்த சைடு 1.5 இன்ச், மேலே வந்து 3/4 இன்ச்சுக்கு தகுந்த மாதிரி சைடில் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணுறேன். உங்களுடைய ப்ளவுஸில் அளவு ப்ளவுஸில் கீழே ஃப்ரண்ட்டு வந்து இடுப்பு சுற்றளவு எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் இல்லையா, அந்த இதில் தான் கட் பண்ணுறேன். முன்னாடி உள்ள கோட்டில் வந்து கட் பண்ணிடாதீங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த பிரின்சஸ் கட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து நம்ம வளைவாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக அந்த வளைவில் வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் மெயின். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இவ்வளோதான். இந்த பீஸ் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதே மாதிரி இதில் ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயே அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அதை அப்படியே மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ கைக்கு வந்து 4 மடித்து போட்டிருக்குறேன். அதே மாதிரி நம்ம லைனிங் பீஸ் எப்படி மடித்து போட்டிருந்தோமோ சேம் அதே மாதிரி மடித்து போட்டிருக்குறேன். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து மேலே நம்ம ஆம்கோல் சைடு வருது பார்த்திங்களா, அங்கே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா தையலுக்காக, அது வந்து பத்தாது. ஸோ அதனால் ரெண்டுத்துலேயுமே ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. லைனிங்லேயும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணணும், மெயின் கிளாத்லேயும் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கை கட் பண்ணியாச்சு. அடுத்து பேக் பீஸ். ஸோ பேக் பீஸும் கரெக்டாக போட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணுங்கள். மெயின் கிளாத்தில் வந்து துணி எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராவே இருக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் சுற்றிர கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிளாத் விட்டு கட் பண்ணுங்கள். கரெக்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கிளாத் கம்மியாக இருக்குன்னா ஒரு 1/2 இன்ச்சாவது எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து தைக்கும்போது கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் கூட நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பேக் பீஸும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட்டை வந்து அந்த 2 பார்ட்டாக இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த நெக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நெக் பீஸ், நம்ம அந்த கழுத்து. நம்ம வந்து நார்மலான ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா டாட் வந்து பிடிப்போம். அந்த ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து டாட் வந்து மடக்கி அடித்து பிடிப்போம். இதில் வந்து அந்த 1 இன்ச்சை வந்து கட் பண்ணி தூரம் எடுத்துட்டு ஜாயின் பண்ணுறோம் அந்த 2 பீஸையும், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. அந்த ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து அந்த வளைவு, அந்த பிரின்சஸ் கட் அந்த சென்டர் வளைவு வருது பார்த்திங்களா, அந்த அப்போ வந்து கொஞ்சம் கவனமாக வளைவில் தையல் போடணும், அவ்வளோதான். இதில் வந்து பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. பட்டிலாம் வராது, ஒரே மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து ஃபுல்லாக நம்ம பேக் பீஸ்க்கு வந்து எப்படி இது பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான். இதில் வந்து பட்டிலாம் வராது. ஸோ இந்த பீஸும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு எப்படி போட்டால் வந்து கிளாத் வந்து கரெக்டாக வருதுன்னு பார்த்து ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க, போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி போட்டு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான்.
ஸோ இதுவும் ரொம்ப ஈஸி. நான் வந்து ஸ்டிச் பண்ணுறதையும் இதோ வீடியோவில் போட்டேன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குங்கிறதுனால நான் வந்து கட்டிங் வீடியோ மட்டும் இது போடுறேன். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து இதுக்கு அடுத்து போடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நம்ம நார்மல் ப்ளவுஸை விட இது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வேலையும் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணுறது தான் இதில் கொஞ்சம் வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைக்கு வந்து ஒட்டு போடணும் இல்லையா, ஸோ அதுக்காக இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் இதை ஸ்டிச் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி